டெஃபினட்டா வரக்கூடிய குரூப் 4 தேர்வுல ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பொருளுக்கு ஏற்ற வினைமரபு. அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய குன்றத்தூர்ல தங்கி படிக்கும் வசதிக்கூடிய பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்க டிஎன்பிசி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே உட்பட எல்லா கவர்மெண்ட் சர்வீஸுக்கான கிளாஸஸ், பேட்சஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி ஒரே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க, பொருளுக்கு ஏற்ற வினைமரபு. சோறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன் தான் சொல்லணும். தின் 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? பழம், பழத்தை தான் தின் அப்படிங்கிற மீனிங்ல சொல்லணும். அதுவும் 2 சுழி எண். கரெக்டா பாத்துக்கோங்க. கோலம், போடுலாம் சொல்லக்கூடாது. கோலம் இடு அப்படிங்கிற அந்த மீனிங்ல தான் சொல்லணும். கோலம் இடு. தீ என்ன சொல்றது? தீய பொருத்தி போடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. தீய வந்துட்டு மூட்டு அப்படிங்கிற மீனிங்ல சொல்லணும். சரிங்களா? கயிர், தயிர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தயிர் அப்படிங்கிறது டிங் 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 அப்படி சொல்லுவாங்களா? ஐ மீன் கடை அப்படிங்கிற அந்த மீனிங்ல வரும். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், கூரை அண்ட் பால் இந்த ரெண்டுக்குமே என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.